வணக்கம் உழவன் மகடு நேயர்களே, ஐங்குறுநூற்றில் மஞ்ஞை 10 பாடலை காண்போம் வாருங்கள். குறிஞ்சி திணை பாடல்களில் ஒரு பகுதி இந்த மஞ்ஞை 10. இதில் மயில்கள், ஆந்தைகள் போன்ற இயற்கை குறிஞ்சி கபிலர் என்று போற்றப்படும் கபிலர் அவர்கள் அழகாக குறிஞ்சி மலையின் இயற்கை எழில் கொஞ்சும் அழகையும், அங்கு வளர்ந்து செழித்து ஓங்கி இருக்கின்ற வேங்கை மலரின் காட்சியையும், அந்த மரத்தின் மீது வீற்றிருக்கும் மயில் என்றாலே அழகுதான். அது ஒப்பனை செய்யாமலே, அழகுபடுத்தப்படாமலே அழகாக இருக்கும். இன்னும் அதை மேலும் மெருகேற்றி அழகுபடுத்தினால் அது எவ்வாறு அழகாக இருக்குமோ. மாணவர்களுக்கு இதில் கூட ஐயம் வரும், அம்மா மயில் எப்படிங்கம்மா தமிழம்மா அழகு செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது புலவருடைய கற்பனை. பார்க்கின்ற மயில்களிலேயே பார்க்க பார்க்க இன்னும் அழகாக தோன்றும். அதனுடைய அந்த தோகையில் இருக்கின்ற வட்ட வட்டமான அந்த அமைப்பு எல்லாம் அந்த நிறங்கள்லாம் ரொம்ப மிகுந்த அழகாக ஈர்ப்பினை உண்டாக்குவதாக இருக்கும். அதனை விதவிஞ்சிய கற்பனையில் புலவர்கள் பாடும் பொழுது, அதுவும் கபிலர் சொல்லவே தேவையில்லை. அவர் என்ன செய்கின்றார், ஒப்பனை செய்யப்பட்ட மயில் என்றே. அப்பொழுது அந்த இடத்துல எதை குறிக்கின்றது என்றால், அந்த நாட்டில் திருமணம் செய்விக்க பெற்று வாழுகின்ற அந்த தலைவியை குறிக்கின்றது. மலர்கள் சூட்டிய தலையில், கூந்தலில் மலர் சூட்டப்பட்ட தலைவனால் மலர் சூட்டப்பட்ட அந்த தலைவி இப்படி ஒப்பனை செய்யப்பட்டு மேலும் அழகாக இருக்கின்றாள் அந்த மயிலினை போன்று என்று அந்த குறிஞ்சி நிலத்தின் அழகையும், அங்கு தலைவன் தலைவியின் இல்லற மாண்பினையும் மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார் இந்த மஞ்ஞை 10. தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.